தனியா போய் சிக்கிக்கிட்ட தண்ணி போலாம். கைஸ், வெளியே எந்த அளவுக்கு மக்களை ஃபுல்லா ஒதுக்கிட்டு நான் தான் பெரிய இதுன்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன் ஸ்டார் சுத்திக்கிட்டு இருந்தாரோ, உள்ள போட்டு பொலன்னு பொலந்தாள்றாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேத்து நைட்டு வந்து கெமி இருக்காங்களே, கெமி அவங்க சும்மாவே பார்த்தாலே பயங்கரமான ஆளு, போல்டா, பாஸ்கெட் பால்லாம் விளையாடுவேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஹைட்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் கேம்னு வந்துட்டா பயங்கரமா ஃபைட் பண்ணுவேன், என் கூட இருக்கிற ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், டாஸ்க்னு வந்துட்டா பயங்கரமா எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு தான் உள்ளவே வந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த வாட்டர் மெலன் ஸ்டாரா அவ்வளவா யாரும் பேசல, அவர்கிட்ட யாரும் மதிக்கல, யாருமே அவங்களை கன்சிடரே பண்ணல. எல்லாருமே வந்து ஒன்னு அப்படியே சுத்திட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வாட்டர் மெலன் ஸ்டார் மட்டும் தனியா சுத்திட்டு இருந்தாரு. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து அங்க ஒரு டைரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேர் என்னன்னு தெரியல, அவர்கிட்ட போயிட்டு இவங்க எல்லாமே ஒரே இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க போல, எல்லாருமே நடிக்கிறாங்க, பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஏதாவது ஒரு கேட்டகரியில இருக்காங்க. ஆனா நான் அப்படி கிடையாது, நான் வந்து டாக்டர் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போய் நான் டாக்டர், எனக்கு தெரியுமா, நான் டாக்டர், டு யூ நோ மீ, டு யூ நோ மீ, டு யூ நோ மீ அப்படின்னு எனக்கு தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு வரக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ட்டையும் இவரா போய் அறிமுகம் ஆகிட்டார். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, கெமி இருக்காங்க பயங்கரமா போல்டான்னு லேடி, அவங்களும் வாட்டர் மெலன் ஸ்டாரும் பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வாட்டர் மெலன் வந்து ஒரு வார்த்தை விட்டாரு, இது வந்து மெடிக்கல் சம்பந்தமானது, இது வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டாங்க. சோ இது விட்டதுக்கு கெமி வந்து வாட்டர் மெலனை புழிஞ்சு ஜூஸ் போட்ட விதம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? விடவே இல்லையே. எனக்கு எப்படி நீ தெரியாதுன்னு சொல்லலாம்? உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் தெரியாதுன்னு? எனக்கு தெரியாதுன்னா நான் வெளியே போய் கூகுள் பண்ணி பாத்துக்கிறேன், ஏதாவது படிச்சு தெரிஞ்சுக்கிறேன், ஏதோ உனக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்படின்ற மாதிரி நீ ஓவரா பண்ணிக்கிட்டு தர்ற, எதுக்கு எடுத்தாலும் நான் டாக்டர் டாக்டர் டாக்டர்னு, உனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிளின்னு கிழிச்சு அழுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வாட்டர் மெலன்னால வாயை திறக்க முடியல, ஓரமா தூக்கி போட்டு வாட்டர் மெலன் படுக்க போட்டாங்க. உண்மையாவே சொல்றாங்க, சீரியஸா சொல்றேன், விஜய் டிவி நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? ஒரு நல்ல நல்ல கண்டஸ்டன்ட் எவ்வளவோ பேர் இருக்காங்க, சினிமாக்காக வாய்ப்பு தேடிக்கிட்டு அவங்களோட திறமையை வெளிப்படுத்திட்டு அவ்வளவு பேர் இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுகளை நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தூக்கி வச்சு உட்கார வச்சீங்க அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இவரை டாக்டர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ள கூட்டாரும் போது எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. எதுக்கு இந்த மனுஷனை தூக்கிட்டு கொண்டு போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைக்கிறோம்? எவ்வளவு பேர் இதுக்குன்னே உழைக்கிறாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி நம்ம போகணும், நம்மளுக்கு ஃபேம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த விஜய் டிவி இந்த விஷயத்த பண்ண வச்சு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, விஜய் டிவிக்கு திறமையான மனிதர்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் துளி அளவு கூட கிடையாது. அவங்களோட எண்ணமே என்ன அப்படின்னா, ஒரு ஃபேம் கிடைக்கணும், நம்மளுக்கு டிஆர்பி ஏறணும், இதுதான் கான்செப்டோட விஜய் டிவி ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஜி தமிழ்ல இந்த ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுத்தி தெரிஞ்சாரு, அவர் பேர் தங்கப்பாண்டி, அவரை வச்சுக்கிட்டு நல்லா இப்ப ஜி டிவி வந்து நல்லா டிஆர்பி வந்து ஏத்திக்கிட்டு இருக்கு. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கரெக்டா வாட்டர் மெலனை புடிச்சு ஜூஸ் போட்டோம்னா நம்ம விஜய் டிவி சூப்பரா சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மெலனை புடிச்சு ஜூஸ் போட்டிருக்காங்க முத ஆள் அவர். அதுக்கப்புறம் அரோரா கூட ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் வந்து மாடலிங்ல இருக்காங்க, இது என்ன சொல்றது, சினிமாக்கா ட்ரை பண்றாங்க, அவங்க கூட ஓகே. அவங்க ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க இவங்களுக்குன்னு ஒரு டேக் நேம் இருக்கு சார், அந்த டேக் நேமை மாத்தணும், அரோரா அப்படின்னு சொல்லி உங்க வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு பேசுனதையும் பார்த்தா எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா என்னடா நீங்க ஏதோ போட்டு இந்த பொண்ணை ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க இன்ஸ்டா ஐடிக்குள்ள அதெல்லாம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், சும்மா வெளியே ரொம்ப ட்ரோல் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி தான் பார்த்திருக்கேனே தவிர இவங்க ட்ரோல் பண்ணதுக்கும் அவங்க பேசுற விதத்துக்கும் அவங்க கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்ப பாத்துங்க சோசியல் மீடியா எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி அப்படியே நம்மள வந்து மைண்ட்ல போய் உட்கார வைக்குதுன்னு பாருங்க. அவங்கள பார்த்து அவ்வளவு நல்ல கேரக்டர் மாதிரி இருக்காங்க, ஆனா இவங்க போட்ட ட்ரோல்ல என் மைண்ட்ல அவங்க வேற மாதிரி உட்காந்துருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இவங்களோட ஒரு டேக் நேம மாத்திட்டு தான் சார் வெளியே வரணும் அப்படின்னு. சோ ஓகே, அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலா தண்ணி பழத்துக்காகவே உருவாக்கப்பட்டது. டாக்டர் திவாகர் வெளியே வந்து என்னென்ன குறும்புத்தனம் பண்ணாரு, என்னென்ன சேட்டைகள் பண்ணாரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை தான் போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணாரு. சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளதான் பண்ணாரு, வெளியே சும்மா இருந்துட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே விஜய் சேதுபதி சார்ட்டே சார் நான் உங்ககிட்ட வந்து என்னோட ஆக்டிங் மட்டும் கொஞ்சம் நடிச்சு காட்டணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கபடி இல்ல வேணாம், நீங்க போய் 100 நாள் உள்ள இருந்துட்டாங்க, அப்புறம் வெளியே வந்து நடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மண்டையில உள்ள அனுப்பிட்டாரு. வாட்டர் மெலன் சார் வந்து டாக்டர்னு சொல்றாரு. டாக்டர்னா எந்த அளவுக்கு நாலேஜா இருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஜென்யூனா பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த மனுஷன் ஜென்யூனாவே பிஹேவ் பண்ண மாட்டாங்க. போராட்டம் பூரா நான் நடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படி நெஞ்சு மேல கைய வச்சுக்கிட்டு அந்த ஆள் பண்றான் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே முடியல. சத்தியமா சொல்றேன், அவரோட நடிப்பை நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க.
ஃபர்ஸ்ட் வெளியில ஒரு இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அறிவு வேண்டாமா, அப்படிதான் சொல்லணும். இப்ப கமலஹாசன் சார் இருக்காரு, பயங்கரமா நடிப்பாரு. நம்ம பிக் பாஸ் சீசன் 7 வரை அவர் தானே போஸ்ட் பண்ணாரு. நம்ம பிரதீப் ஆண்டனி அவரை பிளான் பண்ணி வெளியே தூக்கிட்டு போனார்ல, மாயா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிரதீப் ஆண்டனிய வெளியே தூக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரே பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து தூக்கிட்டாங்க மக்கள். சோ கமலஹாசன் சார் அந்த அளவுக்கு பயங்கரமா நடிப்பாரு. அவர் அவர் நடிப்பு கண்ணுலயே தெரியும். அந்த அளவுக்குள்ள மனுஷனே நான் இங்க போய் நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஆனா இவரு இந்த மனுஷன் எங்கேயாவது நம்மளுக்கு சினிமால வாய்ப்பு கிடைச்சிடாதா, எங்கேயாவது ஏதாவது ஒரு இடம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு போற இடம் பூரா ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்றது. அந்த பெர்ஃபார்மன்ஸ பூரா அப்படியே ட்ரோலா மாத்தி நம்ம பசங்க கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அது அந்த மனுஷனுக்கு தெரியுதா இல்லையா தெரியல. இப்ப எந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னா, சோசியல் மீடியால நம்ம எந்த அளவுக்கு கேவலமா பண்ணாலும் பரவாயில்ல, ட்ரெண்ட் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்னு எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆனது, நான் அவரோட எம்சியெல்லாம் பார்க்கல. நான் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்ததை பார்த்த உடனே ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, என் ஒய்ஃப் கால் பண்றான், டே அகோரி கலையரசன் வந்திருக்கான்டா. நான் குடிச்சிட்டு இருந்த டீ அவனே டம்மன் போட்டேன். அகோரி கலையரசன் எதுக்கு இவனை தூக்கி கொண்டு போய் உள்ள கொண்டு வரணும், அவன் என்னென்ன பண்ணான்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சேனல்லே அவ்வளவு வீடியோ போட்டிருக்கோம் அகோரி கலையரசனை பத்தி. என்ன சொல்றது, ஊரை ஏமாத்திட்டு மக்களை ஃபுல்லா ஏமாத்திட்டு அவனுக்குன்னு ஒரு பாணியில வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷன் அகோரி கலையரசன். அவரை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மீனவ பொண்ணு சுபி, அவங்கெல்லாம் எனக்கு ஓகே தான். ஏன்னா அவங்களாம் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அந்த பொண்ணு உள்ள அந்த ஸ்டேஜில் நிக்கும் போது அவங்க அப்பா அழுதுட்டாங்க. ஏன்னா ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் ஏறி வருது அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயம், பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். சோ விஜய் டிவி இது நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரம்யா ஜோ அவங்களோட ஏவி நான் பார்க்கல. ஆனா அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் சொன்னா, உங்களோட ஏவி பார்த்து எனக்கே அழுக வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு ஏதாவது நம்ம வாழ்க்கையில சாதிச்சிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷ காலமாவே டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திறமையை வெளிக்காமிச்சுக்கிட்டு ஏதாவது நம்ம வாழ்க்கையில முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனுஷன் இந்த ரம்யா ஜோ, மீனவ பொண்ணு சுபி, அப்புறம் இன்னும் நிறைய பேர் அரோரா, அவங்க எல்லாம் மாடலிங்ல இருக்காங்க, சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. விஜய் பார்வதிக்கு கீழே மிகப்பெரிய ஒரு டீம் ஃபார்ம் ஆக போகுது. அந்த டீம் மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டை கொடுக்க போகுது. மாயா அவங்க எப்படி அவங்களுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி மிகப்பெரிய கண்டென்ட்டை கொடுத்தாங்களோ, அதே மாதிரி விஜய் பார்வதி கீழே மிகப்பெரிய ஒரு டீம் 100% ஃபார்ம் ஆகும். இதை அடிச்சு சொல்றேன், இப்ப நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, விஜய் டிவி இந்த அளவுக்கு நல்ல விஷயங்களும் பண்ணிருக்கு, நிறைய திறமையான கண்டஸ்டன்ட் உள்ள கொண்டு வந்திருக்கு, நிறைய லூசுத்தனமான பண்ணக்கூடிய என்ன சொல்றது மக்கள் கிட்ட கேவலமான பேர், இவங்கெல்லாம் ஏன்டா நீங்க இவங்க எல்லாம் ட்ரோல் பண்ணியே பெரிய ஆளாக்குறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் திட்டுன கண்டஸ்டன்டையும் தூக்கி பிக் பாஸ் அவங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, இந்த வட்ட சீசன்ல எப்படி அவங்க கண்டென்ட் கொடுக்க போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் நல்லா போச்சு அப்படின்னா டெய்லி பிக் பாஸ்க்காகவே 2 வீடியோ உலக செய்திகள் எல்லாம் விட்டுட்டு அதை விட மாட்டேன். அதான் நம்மளுக்கு முக்கியம். அதுவும் இடையில சொல்லுவேன், பிக் பாஸ் சீசனை பத்தி அதிகமா நான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் மக்கள் கிட்ட அதிகமா தெரிய வந்தது எப்ப அப்படின்னா, என்னோட சேனல் எப்ப குரோத் ஆச்சு அப்படின்னா பிக் பாஸ் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான். பிரதீப் ஆண்டனி அவரோட அவர் இருந்த சீசன்ல நிறைய வீடியோக்கள் போட ஆரம்பிச்சதுனால என்னோட ஃபேஸ் மக்கள் கிட்ட அதிகமா தெரிய வந்துச்சு. அதனாலதான் நான் பிக் பாஸ் பத்தி எப்பவுமே நான் பேசுவேன். இன்னொரு சூப்பரான வீடியோல இன்னைக்கே ஏதாவது சம்பவம் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா பை. மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கண்டென்ட் சும்மா டக்கு டக்குன்னு உங்களோட போனை ஓபன் பண்ணோட மேல நிற்கும். டாடா பை.